பேசலாம். ரவிக்குமார், இந்த ஒரு செலவினங்களை குறைப்பது அப்படின்னு பல்வேறு அம்சங்களை ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பரிந்துரைக்கக்கூடிய கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஏன் இதை நீங்க எதிர்க்கிறீங்க? அதுல என்ன சிக்கல் இருக்கு? இதுல பாஜக சொல்லாத அவர்கள் எதற்காக இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த காரணம் என்னவென்றால், இந்தியாவில் மாநில கட்சிகள் என்பது இருக்கக்கூடாது, மாநில அரசுகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அவங்களுடைய விருப்பம். அதுக்கு முதல்ல மாநில கட்சிகள் என்பது இருக்கக்கூடாது, அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் இந்த முறையை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து இந்தியாவுடைய பாராளுமன்ற ஜனநாயக முறை இன்னைக்கு இருக்கு பாருங்க, இந்த முறையை அதிபர் ஆட்சி முறையாக ஆக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய. ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கிறதுனால ஏன் மாநில கட்சிகள் இல்லாம போயிடுன்றீங்க? அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். முதல்ல இது தொடர்பாக நம்முடைய கான்ஸ்டன்டைன் சொன்ன மாதிரி அரசியல் நிர்ணய சபையில் இந்த மாதிரியான விவாதம் வந்த போது அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, ஒரு அரசு நிலையான அரசாக இருக்கணுமா அல்லது மக்களுக்கு பொறுப்பான அரசாக இருக்க வேண்டுமா, ஸ்டேபிள் கவர்மெண்டா அல்லது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா அப்படின்னு பார்க்கும்போது அது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம். இந்த ரெண்டும் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டும் உலகத்தில் எங்கேயும் ஒன்றா இருந்ததில்லை. எனவே ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சோம்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறது இல்லை. எனவே நாம் என்ன சொல்கிறோம்னா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டாக இருக்கணும் என்பதற்காகத்தான் நம்ம இப்போ இருக்கிற இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றோம். இதில் மக்கள் நேரடியாக அரசாங்கத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் மானிட்டர் பண்றாங்க, அவர்கள் ஆய்வு பண்ணிட்டே இருக்காங்க. எப்போ ஒரு அரசாங்கம் தன்னுடைய பெரும்பான்மை இழக்கிறதோ அன்னைக்கே அது ஆட்சியிலிருந்து அகற்றப்படுகிறது. இது நம்முடைய சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை இன்னைக்கு மாத்திட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேர்ந்தெடுத்துட்டா அது 5 வருஷம் அதை மாற்றக்கூடாது, பிக்சட் டேர்ம் கொண்டு வரணுங்கிறாங்க. இந்த பிக்சட் டேர்ம் என்பது இந்த அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒன்று. இது 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்தது. அங்கே என்ன இருந்ததுன்னா சில பேருக்கு மட்டும் வாக்குரிமை இருந்தது, இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் இருந்தது, டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. இந்த முறையை கொண்டு வர வேண்டும் என்று அப்பயே சொன்ன போது அதற்கு மாற்றி டைரக்ட் எலெக்ஷன், அனைவருக்கும் வயது வந்தவருக்கு வாக்குரிமை என்று நாம் ஆக்கியிருக்கிறோம். இன்னைக்கு இதே முறையை பாகிஸ்தானில் கடைபிடிச்சாங்க. இதை எப்போ முதல்ல பாஜக கொண்டு வருதுன்னா, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த எல்கே அத்வானி தான் இந்த கருத்தை முதல்ல சொல்றார். 1999-2004 அந்த பீரியட்ல. அப்போ 2001ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் KR நாராயணன் அவர்கள் குடியரசு தின உரையிலேயே இதை கண்டித்து, நீங்க ஏன் பாகிஸ்தானை காப்பி அடிக்க விரும்புறீங்க, இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயகம், உலகத்திலேயே சிறந்த ஜனநாயகமாக நாம் பாராளுமன்ற ஜனநாயகத்தை வச்சிருக்கும் போது எதற்கு நீங்க பாகிஸ்தானை காப்பி அடிக்க விரும்புறீங்க என்று குடியரசு தின உரையிலேயே கண்டித்து பேசினார். அதற்கு பிறகுதான் அவங்க வாய மூடினாங்க. அதை சொல்லிட்டே இருக்க, தொடர்ச்சியாக தேர்தல்கள் நடக்கிறதுனால நலத்திட்டங்கள்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வருதுன்ற ஒரு பார்வை இதுல முன்வைக்கிறாங்க. எல்லா காலத்திலையும் தேர்தல் வேலைகளிலேயே அரசு அல்லது அமைப்புகள் கட்சிகள் அப்படின்னு இருந்தா அதோட கூடுதலா வாக்கு சதவீதம் குறையறதுக்கு அது ஒரு காரணம்ன்றாங்க. வாக்காளர்கள் ரொம்ப அயற்சி அடைஞ்சிடறாங்க எப்ப பார்த்தாலும் தேர்தல் வந்ததுன்னா. இந்த 2 புள்ளிகளும் முக்கியமா கவனிக்கப்படுது. இதுல இல்லை, ரெண்டுமே பொய். ஒன்று, வாக்கு சதவீதம் குறைந்திருக்கா என்றால் முதல் தேர்தல் 1952 தேர்தல் 45% பேர் தான் வாக்களித்தார்கள். இன்றைக்கு கடைசியாக நம்ம நடந்த 2019 பொது தேர்தலில் 67% வாக்களித்திருக்கிறார்கள். வாக்கு சதவீதம் ஒவ்வொரு முறையும் உயர்ந்து கொண்டே வருகிறது, அது குறைகிறது என்பது பொய். 2வது, மக்களுடைய நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுது என்பதும் பொய். ஏன்னா அவங்க நலத்திட்டங்களே அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, இந்த ஃப்ரீ பீஸுக்கு எதிராக நலத்திட்டங்களுக்கு எதிராக தான் அவங்க பேசுறாங்க. என்ன பிரச்சனைன்னா, நீங்க ஒரு மாநிலத்தில் இப்ப இந்த ஆண்டு 9 மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது. இந்த மாநிலங்களுடைய தேர்தல் ஒன்றிய அரசு பத்தின ஒரு கருத்து கணிப்பாகவும் ஒரு வாக்கெடுப்பாகவும் மாறுகிறது. கர்நாடகாவிலேயோ அல்லது வேறு மாநிலங்களிலேயோ அந்த பாஜக தோற்று போகும்போது
அவர்கள் அடுத்த 2024 தேர்தலில் இது பாதிக்கும் என்று கருதுகிறார்கள். இது எல்லா கட்சிக்கும் தான் பொருந்தும். போகக்கூடாது. இல்ல நம்ம 2019 உதாரணத்தை எடுத்தா 5 மாநில தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருது. 5 மாநில தேர்தல்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறுது. நாடாளுமன்ற தேர்தலில் வேறு விதமாக தான் அந்த மாநிலங்கள் வாக்களிக்கிறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒடிசா உதாரணம் எடுத்துட்டா கூட 2000 இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலும் வித்தியாசப்படுதுல. ஒடிசால 2014 ஒரே விதமா இருக்கு, 2019 வெவ்வேறா இருக்கு. புள்ளிவரத்தை நம்ம பார்த்தோம்னா 1999 2014 வரைக்குமான தேர்தல்கள்ல ஒரே சமயத்துல 16 மாநிலங்களுடைய தேர்தல் நாடாளுமன்றத்தோட சேர்ந்து நடத்தப்பட்டது. 2014 புள்ளிவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 86% வாக்காளர்கள் மாநில கட்சிக்கும் ஒன்றியத்துக்கு அங்க இருக்கிற தேசிய கட்சிக்கும் ஒரே கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒன்னா நடக்கும் போது தேசிய கட்சிக்கு வாக்களிப்பது அதிகமாகிறது. அதனாலதான் சொல்றேன் மாநில கட்சிகளை ஒழித்து கட்டுவதற்கான திட்டம் இது என்று நான் அதைத்தான் சொல்கிறேன். புள்ளி விவரங்கள் அதைத்தான் காட்டுகின்றன. பேசலாம் திரு ரவிக்குமார், இணைப்பில் இருங்க. நான் மற்ற நண்பர்களுடைய முதல் கட்ட கருத்தையும் எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீராம், இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரே விதமான ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி நகர்த்துகிறது அப்படிங்கிற எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? 100வது சொந்ததிகார நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அழைத்ததற்கு நன்றி. இது நீங்க நிச்சயமா இது அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இது நீங்க உங்களோட தலைப்பே பாஜக முன்னிறுத்தல. 1983 எலெக்ஷன் கமிஷன் முன்னிறுத்தி இருக்கு, 1999 லா கமிஷன் முன்னிறுத்தி இருக்கு, அதே 2018 லா கமிஷன் முன்னிறுத்தி இருக்கு. தீவிரமாக முன்வைக்கிறது ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சி, அதனால அதை நான் குறிப்பிடுறேன். இதுக்கு முன்னாடி தொடர்ச்சி இருக்கு. எஸ் எக்ஸாக்ட். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த முன்னிறுத்துகிறது சொல்லுங்க ரொம்ப